மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த 2வது மாதம் 7ஆம் தேதி வாரத்தின் முதல் நாளிலே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிற தேவனுடைய ஜனங்களாகிய என் அன்பு சகோதரன் சகோதரிகள் ஆகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வெண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் மூலகை சாவால் மீதித்தே சாவால் மீதித்தே ஜெயித்தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து
எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் கூறி, உலகளாவிய நிலப்பரப்பில் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக இந்த வான்வழி நிகழ்ச்சியாக இந்த தொழுகையை நிறைவேற்றுகிறேன். வாருங்கள் திருச்சபை மக்களே, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 36, 37 வசனங்கள். சகோதரர்களே, இந்த 2 வசனங்களில் நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு கருத்தியல், தேவனுடைய வார்த்தை நம்மை யாராக மாற்றுகிறது, எங்கே கொண்டு செல்கிறது, எந்த உயரத்துக்கு நாம் கடக்கிறோம், முடிவில் நாம் எப்பேற்பட்ட வெற்றி கொண்டாடுகிறோம் என்ற தகவலை நாம் படிக்கிறோம். 37வது வசனத்தில் ஒரு அற்புதமான செய்தி, முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே, we are more than conqueror என்று நாம் படிக்கிறோம். அமெரிக்காவில் குத்துச்சண்டை பெரிய அளவில் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த குத்துச்சண்டை வீரர்களுடைய மனைவிகள் அங்கே வரமாட்டாங்க நேரடியாக. காரணம் என்னென்னா, அடி தன் கணவர் மேலே விழும்போது அது அவர்களுடைய நெஞ்சின் மேலே விழுந்த மாதிரி இருக்கும். அந்த அடி வாங்கினால் தரையில் விழும்போது கணவன் செத்து விட்டால் என்ன ஆகும் என்று அவருடைய உயிர் போயிடும். ஆகவே அவர்கள் வீட்டிலே இருப்பார்கள், தகவலை தேடிக்கொண்டிருப்பார்கள். கணவர் வெற்றி பெறுகிறார் என்ற தகவல் வரும்போது அந்த குத்துச்சண்டை வீரனுடைய மனைவி அந்த குத்துச்சண்டை மேடையின் மேலே ஏறி வந்து தன் கணவனுக்கு ஒரு ஆசை முத்தம் தருவாள். அது மாத்திரமல்ல, கணவனுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு, அதாவது ஒரு $25,000 என்று வைத்துக்கொள்வோம். அந்த குத்துச்சண்டை வீரனுக்கு அது ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதை அவர் கையில் வைத்திருக்கும்போது முத்தம் கொடுக்கிற சாக்கில் கணவன் கை இடுக்கில் இருந்த அந்த $25,000 செக்கை அவள் உருவி தன்னுடைய சட்டைக்குள்ளே வைத்து கொள்வார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. கணவர் சம்பாதிச்சது மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தான். ஒரு முத்த மழையில் எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. என் அன்பு சகோதரில் இந்த காட்சியை பல இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜெயித்தவன் அந்த விளையாட்டு வீரன், ஆனால் மனைவி அந்த வெற்றியை கொண்டாடுகிறாள், அந்த பரிசை அவள் பகிர்ந்து கொள்கிறாள், அந்த ஆனந்த மழையிலே அவள் நனைகிறாள். அதுபோல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை வெற்றியை விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்கிறோம். முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே, மோர் தென் கான்கரர் என்ற அந்த கருத்து நம்முடைய நேரடியான உழைப்பு அல்ல, நம்முடைய நேரடியான ஒரு போராட்டம் அல்ல, நம்முடைய நேரடியான ஒரு உடன்பாடு அல்லங்க. எல்லாம் அவருடையது. அவர் ஜெயித்தார், முற்றிலும் ஜெயித்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். அவர் ஜெயித்தார். அவர் சிலுவையில் ஜெயித்ததுனால இப்பொழுது அவருடைய கரத்தில் மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகோல்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்னால் வரைக்கும் மரணமும் பாதாளமும் சாத்தானுடைய கரத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரண அடக்க உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இயேசுவினுடைய கரத்துக்கு மாறியது, அவருடைய அதிகாரமாக மாறியது. அதனால்தான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரம் உடைய ஒருவராக இருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சகல அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் மூலமாய் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் 2 விஷயங்கள். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு இருக்கிறது போல கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையில் அன்பு இருக்கிறது. இந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. The love of God is poured in our heart. கணவன் மனைவியின் இடையில் அந்த அன்புதான் கணவனுடைய வெற்றியை மனைவி கொண்டாடுகிறாள். கிறிஸ்தனுடைய வெற்றியை விசுவாசியாகிய நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம். அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் முதல் ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படியானால் தேவனை அறிந்து கொள்வதற்கு அன்பு மட்டுமே வழி. அன்பினாலே நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். அன்பின் செயல் தேவனை நாம் புரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. 9வது வசனம், 1 யோவான் 4வது அதிகாரம் 9, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இயேசுவினுடைய சிலுவை அந்த ஜெயத்தை நமக்கு காட்டுகிறது, அன்பின் வடிவத்தை காட்டுகிறது. ஆனால் தேவன் அவரை நமக்காக அனுப்பினாரே, அவர் இறங்கி வந்தாரே, அவர் மாம்சம் ஆனாரே, அவர் அற்புதங்களை செய்தாரே, அவர் மரித்தோரை எழுப்பினாரே, சுகங்களை தந்தாரே. தேவனுடைய அன்பு அங்கே வீசி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த வாசனையை உணர்கிறோம். அந்த அன்பினுடைய உச்சக்கட்டம் கிறிஸ்துனுடைய மரணமாக இருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு செய்யப்பட்டிருக்கிறது, உண்டாயிருக்கிறது. உதாரணமாக, அந்த குத்துச்சண்டை வீரர் இன்னொரு வீரரை எதிர்கொள்கிறார், மரண காயங்களை அடைகிறார், பல முறை தரையில் விழுகிறார், அவருடைய முகதாடை உடைக்கப்படுகிறது, முகமெல்லாம் கண் இமையெல்லாம் நசுக்கப்படுகிறது. அத்தனைக்கு மத்தியில் போராடி அவர் ஜெயிக்கும் போது அவருக்கு வெற்றி கோப்பையும் $25,000 செக் ஒன்று கிடைக்கிறது. அதை சுமந்து செல்லும், எடுத்து செல்லும் மகிழ்ச்சியான மனைவி அந்த அன்பை அங்கே அவள் பகிர்ந்து கொள்கிறாள், உரிமை கோருகிறாள். எல்லாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அதுபோல இயேசு கிறிஸ்துனுடைய கிருபாதார பலியை, தேவன் அவரை அனுப்பினார் என்ற அந்த தகவலை புரிந்து கொண்ட பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது அங்கே பொங்கி வழிகிறது. அந்த அன்பை நாம் உணர்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த உலகத்தில் அன்பில்லாத மக்கள் தேவனை அறியாதவர்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, இந்த பரிசுத்த தொழுகையானது அந்த கிருபாதார பலியின் மூலமாய் நீங்கள் பெரும் ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் மீட்பையும் ரட்சிப்பையும் காண்பிக்கிறதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 36வது வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று ஏற்கனவே படித்தோம்.
ஜெயிக்கிறவர்களாகி நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நாம் பல காரியங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக 7 விஷயங்களை நாம் சந்திக்கிறோம். இந்த 7 விஷயங்களும் கிறிஸ்துவனுடைய அன்பை சந்தேகப்படவும், அதிலிருந்து கழண்டு பிரிந்து விழுந்து விடுவோமோ என்று கலங்குகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த 7 காரியங்கள் என்னன்னா, உபத்திரவம், 2வது வியாகுலம், 3வது துன்பம், 4வது பஞ்சம், 5வது நிர்வாணம், 6வது நாசம், 7வது பட்டயம். இந்த 7 காரியங்கள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து விடுமா என்று கேட்கிறார். நம்மை பிரிக்காது. ஆனால் நாம் பிரிந்து விடுகிற மக்களைப் போல இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு பெரும் வெள்ளத்தில் வட மாநிலத்தில் 2 மலைகளுக்கு இடையில் இருந்த ஒரு பெரும் பாலம் அருந்து கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். அதுபோல நம்முடைய வாழ்க்கை அருந்து விழுந்து விடும் பாலத்தை போல இருக்கிறது. ஆற்றிலே அடித்து செல்லும் வாழ்க்கை போல் இருக்கிறது. இந்த 7 காரியங்களும் இல்லாத ஒரு மனிதனே கிடையாது. பாருங்கள், இந்த உபத்திரவம் என்ற வார்த்தையை ட்ரிபுலேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். உபத்திரவம் என்பது உடலுக்கு மேலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் முள்ளு குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. எரிகிறது என்று சொல்கிறாங்க, வலிக்கிறது என்று சொல்கிறாங்க. எங்கே வலிக்கிறதுன்னு சொன்ன தெரியல. உபத்திரவம் பிள்ளைகளால், குடும்பத்தால், கணவனால, மனைவியால், சமுதாயத்தினால இயேசு கிறிஸ்துவனுடைய முதுகை 39 முறை சவுக்கினால் அடித்தார்கள். அந்த சவுக்கில் முள்ளும் ஆணியும் சேர்த்து பின்னப்பட்டிருந்தது. அவரை அடித்து அடித்து அந்த சவுக்கினால் இழுத்த போது உழவன் உழுத நிலத்தை போல் இருந்தது என்று ஏசாயா சொல்கிறார். உபத்திரவம் நம்மை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரித்து விடுமா? 2வது வியாகுலம். வியாகுலம் என்பது ஒரு உணர்வு. அது உள்ளே தொடங்கி வெளியே வருகிறது. உள்ளே இழுக்கப்பட்ட மூச்சு காற்று வெளியே சூடாக வெளியேறுவது போல. ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறார்கள். வியாகுலம் இல்லாத மனிதன் கிடையாது. இரவெல்லாம் வியாகுலப்படுகிற தாயும் தகப்பனையும் நான் பார்த்திருக்கிறேன். கணவனை இழந்த அந்த இளம் பெண் வியாகுலப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கால் உங்களுடைய வியாகுலம் தலைக்கு மிஞ்சி போகக்கூடியதாக, உங்கள் உயிரையே மாய்த்து கொள்ளலாமா, செத்து விடலாமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு சென்று விடும். இயேசு கிறிஸ்துவும் கூட கெத்செமனே தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டார். அவருடைய முகம் தரையிலே புதைந்தது. அப்பொழுது அவருடைய முகத்தில் உள்ள வேர்வை துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. அவர் இருதயம் வெடித்து விடுவது போல் இருந்தது. அவர் அதிகமாக வியாகுலப்பட்டார். 3வதாக துன்பம். இந்த துன்பம் என்ற வார்த்தையை பெர்சிக்யூஷன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். துன்பப்படுதல் என்பது கதை விடுக்கிலே நம்முடைய கை சிக்கி கொண்டால் விரல் துண்டாகிவிடும், அல்லது சுத்தியால் அடிக்கும் போது நம்முடைய கை அங்கே இருந்தால் கை விரல் நசுங்கிவிடும். எப்பேற்பட்ட துன்பம் அது! நீங்கள் நினைத்த படிப்பு ஒரு கால் எதிர்பாராமல் தோல்வியிலே முடிந்தால் எவ்வளோ பெரிய துன்பம் அது! ஆபத்தான ஒரு திருமணத்தில் சிக்கி கொண்டவர்கள் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள். கடன்பட்டவர்கள் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள். துன்பம் நம்மை என்ன செய்துவிட முடியும்? 4வதாக பஞ்சம். ஆங்கிலத்தில் ஃபேமைன் என்று சொல்கிறார்கள். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, பசி வந்தால் 10 பறந்து போகும். அதாவது மனிதனுடைய நற்குணங்கள் 10 எல்லாமே ஓடி போயிடும். அங்கே உறவு இருக்காது, தாய் தாப்பு இருக்காது. அதாவது யுத்த காலத்தில் சேர்ந்தார் போல 10 நாள் சாப்பிடாம இராணுவ வீரர்கள் தரையிலே சிதறி கிடப்பாங்க காயம்பட்டு.
அவர்களுக்கு எப்பேற்பட்ட பசி இருக்கும். அவர்கள் இன்னொரு மனிதனுடைய உடலை தின்கிற அளவுக்கு அவர்கள் பசி உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பசி கூட நமக்கு வரலாம். அவர் பஞ்சத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவதாக நிர்வாணம். தூக்கிட்டு சாகிறவர்களும் குளம் குட்டையில் விழுந்து சாகிற பெண்களும் ஒரு நுட்பமான அறிவுடையவர்களாக இருக்காங்க. தங்களுடைய அந்தரங்கம் வெளியே தெரியாதபடிக்கு இறுக கட்டி கொண்டு தான் அவங்க விழுந்து சாகிறத நான் பார்க்குறேன். சாகும்போது கூட மனிதன் தன்னுடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்த அதை காட்ட விரும்புவது கிடையாது. இயேசு சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனால் தேவன் அதற்கு இவ்வளோ அழகான இதழையும் மனத்தையும் கொடுத்து உடுத்து வைக்கிறார். அவர் உங்களை உடுத்து வைப்பது எவ்வளவு அவசியம் என்று சொன்னார். நிர்வாணம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் நிர்மாணமாய் இருப்பதை தேவன் விரும்பாமல் அவர்களுக்கு தோலாடைகளை கொடுத்தார் என்ற தகவலை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஆறாவதாக நாசம். ஆங்கிலத்தில் பெரில் என்ற ஒரு வார்த்தை இங்கே வந்திருக்கிறது. நாசம்னா என்ன? ஒரு வீடு தீப்பற்றி எரிகிறது, மொத்தம் சாம்பலாக போச்சு. இப்போ சமீப காலத்தில் ஏழை மக்கள், குடிசையில் வாழ்கிற மக்கள், அவர்கள் ஊரையே அப்படி காலி செய்து, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இது அரசு சொத்து, காலகாலமாக அவங்க அங்கே 100 வருஷமாக இருந்தாங்க, அவங்கள அப்படியே அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகும்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடக்குது. அப்போது அந்த வீடுகளை இழந்த மக்கள் எவ்வளோ பெரிய நாசத்தை சந்திக்கிறாங்க. நாசம் என்பது முற்றிலும் அழிவை காட்டுகிறது. ஒரு கால் நம்முடைய சொத்து முழுவதும் எதிரியால் சூறையாடப்படலாம். நம்முடைய உழைப்பு முழுவதும் நாம் இழந்து போகலாம். நாம் வேலையிலிருந்து துரத்தப்படலாம். அல்லது ஒரு வியாதியில் நம்முடைய தலைவராகிய குடும்ப தகப்பன் இறந்து போகலாம். நாசம் எப்படி வேணாலும் வரலாம். ஏழாவதாக பட்டயம் என்ற ஒரு வார்த்தையை படிக்கிறீங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்வோர்டு. பட்டயம் எதை குறிக்குது? இந்த இடத்துல பட்டயம் என்பது ஒரு மனிதனுடைய மரணத்தை குறிக்கிறது. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஏரோது ராஜா அப்போஸ்தலனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே வெட்டினான் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் இந்த பட்டயம், இந்த ஸ்வோர்டு என்ற வார்த்தை மரணத்தை குறிக்கிறது. இங்கே 7 காரியங்களை அடுக்கி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பஞ்சம், நிர்வாணம், நாசம், பட்டயம். இந்த 7 காரியங்களும் அடிப்படையான காரியங்கள், நாம் அனைவரும் அனுபவிக்கிற விஷயங்கள். ஒன்றில்னாலும் ஒன்றில் நாம் சிக்கி கொண்டிருப்போம், அல்லது 7மே நமக்கு சிக்கலாக இருக்கும். ஆனால் ஒன்று இருக்கிறது, அது நம்முடைய காயத்தை ஆற்றும், நம்முடைய வியாதியை சுகமாக்கும், நம்முடைய நஷ்டத்தை ஆதரிக்கும், நாம் இழந்தவைகளை திரும்ப பெற செய்யும். இயேசுனுடைய அன்பு. அந்த அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இயேசு கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த காலையில் பாசமும் பக்தி நிறைந்த தேவதாசர்களே, பரிசுத்தவான்களே, உங்கள் மனதை தேற்றிக்கொண்டு கல்வாரி நாதர் நமது ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி தாழ விழுந்து பணிந்து அவரை தொழுது கொள்ள கடவீர்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? கிறிஸ்து மூலமாய் முற்றிலுமாக நாங்கள் ஜெயம் கொள்கிறோம் என்ற நம்பிக்கை நிறைந்த திருவசனத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். உலகளாவிய உமது திருச்சபையை ஆசீர்வதியும். உமது ஜனங்களின் கண் இமைகளில் வடியும் நீரை துடைத்தருளும்.
அவருடைய மனதின் ஆழத்தில் உள்ள வேதனையை நீக்கியருளும். உடலில் உள்ள நோய்களை சுகமாக்கும். உமது ஜனங்கள் இழந்தவைகளை திரும்ப பெற உதவி செய்தருளும். குடும்பங்களை கட்டுவித்தருளும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருள்நாதர் ஆண்டவரின் மீட்பின் பெயரால் மிகவும் தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.